ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தக்காளி ரசம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். 3 தக்காளி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போது தேவையான பொருட்களெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, தனியா, சீரகம், 2லேருந்து 3 வெந்தயம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பூண்டு பல் 6லேருந்து 7, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பில்லை போட்டு மிக்சியில் கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கொஞ்சமாக 2 பூண்டு, கருவேப்பில்லை, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளியும் புளியும் இதில் ஊற்றிடுறேன். தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கிறேன். நுரக்கூடி இறக்குனா தக்காளி ரசம் தயார்.